எங்கம்மா போற? சொல்லுமா. சார், அவருக்கு என்னாச்சு சார்? எந்த படுபாவி குத்துனா சார்? கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்கெல்லாம் அழக்கூடாது. உனக்கு என்னையா? அவரை பார்த்தாதான் உனக்கு பிடிக்காதே. அத கவலை இல்லாம நிக்கிற. சௌந்தர், உங்களை வெளியில போக சொல்லுங்க. முதல்ல நீ வெளியில போயா. இன்ஸ்பெக்டர் யார் குத்துனாங்கன்னு போய் கண்டுபிடி. போயா. கண்ணன். ஏமா போமா. நான் போக மாட்டேன். அவரை பார்க்காம நான் எங்க போக மாட்டேன். வாமா. என்ன விடுங்க. சொன்ன கேளு வா. போக மாட்டேன். எங்க ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்காம நாங்க போக மாட்டோமுங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. நீங்களே கிளம்புங்க. அவர் கண்ணை திறந்து பார்க்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். சொன்ன கேளுங்கம்மா. நாங்க சொல்றத நீங்க கேளுங்க தம்பி. என்ன துரத்துனீங்கல? இப்ப இவங்களுக்கு பதில் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டருக்கு பிளட் லாஸ் ஹெவியா இருக்கிறதுனால நிறைய பிளட் தேவைப்படுது சார். எங்க சைடுலயும் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்க டிபார்ட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ல ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க ப்ளீஸ். எப்படா பொழச்சான்? எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. இவனுக்கு இன்னொரு வாய்ப்பு வேணுமாண்டா? தூக்கிட்டு போய் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. அண்ணாச்சி, தப்பு உங்க மேலதான். ஒரு நம்பியார எம்ஜிஆரா மாத்திட்டீங்க. அது சரி, இப்ப ஸ்டேஷனுக்கு யார் இன்சார்ஜ்? அவன் தான் நந்தா. சூப்பர். போனவன் பொழப்ப கெடுத்தான், வந்தவன் உயிரே எடுப்பான். டென்ஷன் ஆகாத சக்தி. ஒரு கெட்டவனை நல்லவனா மாத்துறது தான் ரொம்ப கஷ்டம். நல்லவனை கெட்டவனா மாத்துறது அவ்வளோ ஈஸி. நீங்க முதல்ல அந்த ஃபைனான்ஸ் கேஸ் நாளைக்கு கோர்ட்ல வாயை திறக்காம அவன் கதையை முடிக்கிற வழியை பாருங்க. அந்த பாண்டியன் அவனை நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் நந்தா. தேங்க்ஸோட நிறுத்திக்கங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பணம் வேணும் டீலிங் பேசி என் கடமையை கொச்சப்படுத்திடாதீங்க. ஒரு போலீஸ் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுருக்கேன். என்ன நந்தா இந்த என்ன சார் வலிக்குதா? எத்தனை பேர்த்தோட வயிற்றுல அடிச்சிருப்பீங்க? அந்த சாபம் தான் இப்போ உங்கள் வயிற்றுல வலியா தெரியும். இவ்வளோ நாள் இவங்களுக்கு தான் நீங்கள் துரோகம் பண்ணிட்டு இருந்தீங்க. அது தெரியாமல் நீங்கள் நல்லவன் நம்பி உங்களை பார்க்க வெகுளித்தனமாக காத்துட்ருக்காங்க. இவங்கனால தான் நீங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கீங்க. இவங்க ரத்த சிந்தி உழைச்ச பணத்தை நீங்கள் உறிஞ்ச பார்த்தீங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க ரத்தத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றிருக்காங்க. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் இவங்களை கையெடுத்து கும்பிடுங்க. ஒரு நிமிஷம் சார். சார், எஸ்பி லைன்ல இருக்கார் சார். சார் என்னையா எப்படி இருக்க? பரவாயில்ல சார். யோ, உனக்கு ஏதாவது அறிவுரை மலிங்கி போச்சா? பெரிய நான் போய் ஏன் வம்புக்கு இழுக்கிற? தேங்க்ஸ் எஸ்பி சார். அவர் தான் பண்ணியிருப்பாரோன்னு யோசிச்சேன். ஆனால் நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. யோ, நான் சொல்றது கேளு. பெரியனுங்கிட்ட பேசி நான் பிரச்சனையை முடிக்கிறேன். நீ சமாதானமா போயிடு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் எஸ்பி சார். ஹலோ சார், சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எஸ்பி சொல்கிறது தான் உங்களுக்கு நல்லது. யோ, இனிமே எனக்காக ரத்தம் கொடுத்தாங்க பார், அவங்களுக்கு தான் ஏன் உண்மையாக இருப்பேன். சார், ரொம்ப வலிக்குதா சார்? உண்மை உரைக்குது. சாரி. கட்ட நாட்டுக்கட்ட நாட்டுக்கட்ட கிட்ட 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 வாடி கிட்ட. ஐயா கிளக்கட்ட. ஐயா ஊர்ல இல்லைங்க. அம்மா இருக்காங்கல்ல. பணம் பணம் மட்டும் தான் தருவியா? வேற எதுவும் தர மாட்டியா? வேணாங்க, அவருக்கு தெரிஞ்ச தப்பாயிடும். நான் சொல்ல மாட்டேன். நீ உசுறு போகுது உசுறு போகுது உதட்ட நீ கொஞ்சம் சூழி கையில. அதை நடத்தியே முடிப்பவன் நான். பாய் பாய். என்னையாச்சு? தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு. அதான் நான் ஒருத்தி இங்க இருக்கேன்ல. இந்த ஏன் இப்படி பாக்குற? பெத்தவளோட அன்பு கிடைக்காம நிறைய நாள் அழுதுருக்கேன். இனிமே அழ மாட்டேன். வாங்க சார், இந்த ஊர்லேயே தான் நல்ல ஹோட்டலு, நல்ல டிஃபனு,
ரைட்டுலேருந்து இன்ஸ்பெக்டர் வரலும் எல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் சார். டேய் சூடா என்ன நடக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வா. கொஞ்சம் இருப்பா. பிச்சைக்கார சார் குடும்பத்தோட ஃபேமிலி ரூம்ல இருக்காரு, கவனிச்சுட்டு வரேன். பாத்தீங்களா என்ன பேச்சு பேசிட்டு போறான். போலீஸ்காரனா இப்போ எவன் சார் மதிக்கிறான்? நீங்கள் மதிக்கிற மாதிரி நடந்தா அவனும் மதிப்பான். ஹோட்டலில் சாப்பிட்றக்கு ஒரு நாள் காசு கொடுத்துருக்கீங்களா? ஓசியில் சாப்பிட ஏசி வேறு. சார் நம்மளாம் போலீஸ் சார், காசு கொடுக்கக்கூடாது. அப்படியே கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க. என்ன வேணும்? 4 தோசை, 5 கண்டி பொங்கல், 3 செட்டு பூரி. போதுமா? இன்னைக்கு நான் டைட்டு, இது போறோம். சார் உங்களுக்கு ஒரு பிளேட் இட்லி. ஹலோ, சாப்பிட்டதுக்கப்புறம் பில் கொண்டு வாங்க. நீங்க போலீஸ் தானே? பில்லெல்லாம் கேட்குறீங்க? போங்க. சார் பாட்டில் தண்ணி எடுத்து வரட்டுங்களா? இல்லை, இந்த தனியாக போங்க. இதெல்லாம் சரியா கழுவு சார். கழுவி நீங்க எடுத்துட்டு காசு கொடுக்கணுக்குள்ள பொம்பரமா சுத்துறான். எங்களுக்கு டிஃபன் வைக்கிற தட்டே கழுவ மாட்டான், டம்ளர் கவர்னு கொண்டு போறான். சார் பணம் கொடுக்குற பழக்கத்தை இதோட நிறுத்திங்க. காசை கொடுத்து கெடுத்துறாதீங்க. ஹலோ சார், நான் மது பேசுறேன். என்ன விஷயம்? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்க? 2 மாலை வாங்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு உடனே வாங்க. எதுக்கு? சீக்கிரம் வச்சிடுறேன். ஹலோ மது. மது என்ன சார் ஆச்சு? கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பணும். நீங்கள் சாப்பிட்டு வாங்க. பில்லு? சார் என்னங்க சார் கிளம்பிட்டீங்க? ஆமாம் கிளம்பணும். பில் போக இது நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே சார். இதை சாப்பிடுங்க சார். சார் தோசை பின்னாடி வருது, சட்னி வேணுங்களா? கேப்படா கேப்ப. தனியா வரும்போது தண்ணி வேணுமான்னு கூட கேட்க மாட்டேன். இப்ப சட்னி வேணுமா சாம்பார் வேணுமா நான் கேட்கிறேன். இருடி உன்னை பெட்டி காசுல உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு தட்டுறேன். போயிட்டு சாம்பார் பக்கெட் எடுத்து வந்து பக்கத்துல வை. போ. இன்ஸ்பெக்டர் வந்துருவாரா? கண்டிப்பா வந்துருவாருடி. மது தேங்க் யூ. இங்க நீங்க வராம போயிடுவீங்களான்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேன். என் கேரக்டரே அப்படித்தான். திடீர்னு யோசிப்பேன். கரெக்டானே மனசுக்கு தோணுச்சுன்னா செஞ்சிருவேன். இந்த கல்யாண விஷயம் கூட காலையில தோணுனதுதான். என்னைக்காவது ஒரு நாள் நடக்க வேண்டியது தானே. இன்னைக்கே நடக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. சரி வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏய் ரம்யா, ஒரு நிமிஷம். இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இவர்தான். நீ சொல்லவே வேணாம், பார்த்தாலே தெரியுது. நந்தா தானே? கரெக்ட். உங்களை மாதிரி ஃபிட்டான போலீஸ் ஆபீசரா சினிமால மட்டும் தான் சார் பார்க்க முடியுது. மது சொன்ன மாதிரி நீங்க ஸ்மார்ட்டா தான் சார் இருக்கீங்க. ஹே அங்க பாருங்கடி, கல்யாண மாப்பிள்ள வந்தாச்சு. இவன் தான் மாப்பிள்ள. இவர் எஸ்ஐ நந்தா. கல்யாணத்துக்கு கெஸ்டா கூப்பிட்டிருக்கேன். தேங்க்யூ சார். நீங்க எங்க கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஒரு நாள் லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். எனக்கு ஒரே ஷாக்கு. ஆனா உண்மையா சொல்றேங்க, ஒரு பொண்ணு இவனை லவ் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுதுல. எனக்கு சார். சரி ஓகே, கொடுங்க சார். வா போலாம்.